பணியில் இணைந்து வாழ இதயம் பயிர்ந்து மகிழ்ந்து வளர இனிய தேவன் இல்ல சேர விரைந்து வாருங்கள். மனங்கள் நிறைய மாண்பை விதைக்க மனிதநேய உலகில் தரைக்க உண்மை நீதி நேர்மை ஜெயிக்க இணைந்து வாருங்கள். இழந்து பாதை மாறி தவிக்கும் வேளையில் பாசக்கரங்கள் தந்து நம்மை வழி நடத்துவார். பார்வை இழந்து பாதை மாறி தவிக்கும் வேளையில் பாசக்கரங்கள் தந்து நம்மை வழி நடத்துவார். உருக்குலைந்து போகும் போது உணர்விழந்து வாடும் போதும் உண்மை தேவன் அருகிருந்து உறுதியூட்டுவார். போகும் போதும் உணர்விழந்து வாடும் போதும் உண்மை தேவன் அருகிருந்து உறுதியூட்டுவார். ஒன்று கூடுவோம் உதயம் காணுவோம் இறைவன் ஆட்சியத்தில் பரவ இதயம் சேருவோம். இறைவன் ஆட்சியத்தில் பரவ இதயம் சேருவோம். இறைவன் ஆட்சியத்தில் பரவ இதயம் சேருவோம். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் ஆட்சி மண்ணில் வளர உறவில் வாழுங்கள். கரவனின் பணியிலே கடந்திட திரைத்திட வாழ்வை வழங்கும் வல்ல தேவன் இதயம் வாருங்கள். வாழ்வை வழங்கும் வல்ல தேவன் இதயம் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Velankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Sainweb TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, for watching the same. நம்பிக்கையில் உறுதி. தொடக்ககால கிறிஸ்தவர்கள் அல்லது ஆதி கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் உறுதி பெற்றார்கள், வலிமையடைந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற அதிசயங்களும் அற்புதங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட பற்றினால், பற்று உறுதியினால், இறை வார்த்தையின் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையினால் அவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருந்தது. எண்ணிக்கை மட்டும் பெருகவில்லை, அந்த எண்ணிக்கையில் பெருகுகின்ற கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை எடுத்துக்காட்டாக அமைந்தது. அந்த ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் காணுகின்ற தீமோத்தி. கிரேக்க தந்தைக்கும் யூத பெண்ணுக்கும் பிறந்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் அவர் வேரூன்றியவராக இருந்ததனால் அவருடைய நம்பிக்கையை பார்த்து பவுலடியாரே பெருமிதம் கொள்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் நாம் உறுதி பெற்று ஆண்டவரை நாம் இறுக்கமாக பிடித்து கொள்கின்ற போது ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து
பெருமிதம் கொள்வார். அத்தகைய அருளிறைந்த வாழ்க்கை கிடைக்க வரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்புத்தால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானி அலையா தன்மைக்கு தகுதியுடன் நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சி நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிருந்த வாசகம். அந்நாட்களில் பவுல் திரிபே லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் தீமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். தீமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்னோயாவிலும் உள்ள சகோதர சகோதரிய நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி வரச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருச்சோதனம் செய்யவிருந்தனர். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரியாகி கலாத்தியா பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மிசியா அருகே வந்து பித்தனியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மிசியா வழியாக சென்று துரோவோ நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 100. அன்னைக்குலகோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அந்த
அனைத்துலகோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்வுடன் வழிபடுங்கள். நீரை மகிழ்வுடன் அவர் முன் கூடிடுங்கள். ஆண்டவரை மகிழ்வுடன் வழிபடுங்கள். நீரை மகிழ்வுடன் அவர் முன் கூடிடுங்கள். அனைத்துலகோரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனைத்துலகோரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று இழந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தியேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன.
தொடக்ககால திரு அவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை அவருடைய திருத்தூதர்கள் அவருடைய சீடர்கள் போதித்த பிறகு அந்த வார்த்தையினால் ஈர்க்கப்பட்டு இறை வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டதனால் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருந்தது. இந்த எண்ணிக்கை பெருகுவதை பார்த்த இயேசுவினுடைய சீடர்களுக்கும் மகிழ்ச்சி, உற்சாகம், புதுத்தம்பு, புத்தெழுச்சி. அதே நேரத்தில் கிறிஸ்தவ அந்த எண்ணிக்கையினுடைய தாக்கம் எல்லோருக்கும் பரவுகின்ற பொழுது இயேசுனுடைய அந்த திருத்தூதரிடத்திலே ஒரு அபரிவிதமான நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மீது உள்ள அந்த உற்சாகத்தை அவர்கள் பார்த்தாலும் அந்த வார்த்தையினால் ஏற்பட்ட தாக்கத்தை, பலனை பார்த்தவர்கள் பெருமிதம் கொள்கின்றார்கள். அந்த விதத்தில் இன்று நாம் பார்ப்பது தான் ஒரு சாட்சி, தி விட்னஸ். என்ன என்றால், பவுலடியார் போதித்த பிறகு ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு தெருபை, லிஸ்ரா ஆகிய நகர்களை வந்து அடைகின்றார். 5 ஆண்டுக்கு முன்பாக இந்த இடங்களில் வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை போதித்து விட்டு சென்றவர். இப்போ மீண்டும் அந்த இடத்தை வந்து அவர் பார்த்தபோது அங்கு அவர் பார்க்கின்ற அந்த காட்சி அவருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஏன்னா திமோத்தி என்ற பெயருடைய சீடர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டோடு நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையே ஒரு கிரேக்கர், அப்பா கிரேக்கர், அம்மா யூதர்கள். காரணம் என்னவென்றால் கிரேக்க ஆதிக்கத்தின் கீழ் அவர் வந்ததுனால. எனவே இது வந்து ஒரு மிக்ஸ்டு மேரேஜ், கலப்பு திருமணம். இது மிக்ஸ்டு மேரேஜாக இருந்தாலும் அவங்க பாட்டி, திமோத்தியோட பாட்டி வந்து யூத பெண், அவங்க அம்மா யூதர். இவர்கள் கொண்டு வந்த அந்த பாரம்பரியம், அந்த நம்பிக்கை, அதிலே வளர்ச்சி அடைந்த திமோத்தேயுவை ஒரு இளமையான, உற்சாகமான, துடிப்புள்ள ஒரு இளைஞரை பார்த்து பவுலடியார் பெருமிதம் கொள்கிறார். காரணம் என்னவென்றால், யூதருடைய பழக்கத்தின்படி ஒரு யூத பெண் ஒரு யூதர் அல்லாத ஜென்டைல் புறவினத்தாரை மணந்து கொண்டாலோ, அல்லது ஒரு யூத ஆண் யூதல் அல்லாத ஒரு பிறவின பெண்ணை மணந்து கொண்டாலோ, அவர்கள் இருவரும், அது திருமணமும் அல்ல, அவர்கள் இருவரும் இறந்துவிட்டதாக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு அவர்கள் அடக்கச் சடங்கெல்லாம் நிறைவேற்றுவார்கள். there will be funeral. சடங்கு ரீதியாக அவர்கள் இறந்து விட்டார்கள். ஏன்னா நம்முடைய சடங்கு, நம்முடைய யூத பழக்க வழக்கத்திற்கு அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்ற ஒரு பழக்கம், நம்பிக்கை இவர்களிடத்திலே இருந்தது. அதற்கு மாறாக பவுலடியார் அந்த கலாச்சாரத்திலே பிறந்த ஒரு இளைஞனை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவரை குறித்து அவர் பெருமிதம் கொள்கிறார். அவருடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை குறித்து அவர் பெருமிதம் கொள்கின்றார். அதனால்தான் அவரை அழைத்து சென்ற பொழுது எருசலேமிலே அந்த வாக்குவாதம் நடக்குது. என்னென்னா, விருத்த சேதனம் செய்வதா செய்ய வேண்டாமா? அப்போது விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்கிறாங்க ராயப்பர் சீடர்கள். இவர் விருத்த சேதனம் வேணாங்கிறார். ஏன்னா இவருடைய பணி புறவினத்தாருக்கு, ஜென்டைல்ஸுக்கு வந்து திருத்துறாக அல்லது அவர்களுடைய அப்போஸ்தலராக இவர் அழைக்கப்படுகின்றார். இருந்தாலும் இவர்கள் எருசலேமிலே கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை, செய்த தீர்மானங்களை அவரிடம் கொடுத்து சென்றதுனால இவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த குழப்பத்தை நீக்குவதற்காகவும், ஒரு கிரேக்க அப்பாவுக்கும் யூத பெண்ணுக்கும் பிறந்ததுனால இந்த குழப்பம் அந்த கிறிஸ்தவருடைய இருக்கக்கூடாது என்பதற்காக பவுல் அவரை தம்மோடு கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்தார். ஏன்னா இவங்களுக்கு சடங்கு ரொம்ப முக்கியம். இவன் வந்து ஒரு கலப்பு திருமணத்தில் பிறந்தவன். எனவே அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவருக்கு விருத்த சேதனம் செய்து வைத்தார். ஏனெனில் அனைவரும்
அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். இப்போ எவ்வளோ பெரிய சிக்கல்களுக்கு தொடக்க கால திரு அவையில் இவர்கள் உள்ளாகி இருந்தார்கள் என்பது தெளிவாகிறது. இவ்வாறு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையை அவர்கள் ஊக்கப்படுத்துவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக, நிரூபிப்பதற்காக திருத்தூதர்கள் மேற்கொண்ட சவால்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் ஏராளம். இதனை பிரதிபலிப்பதுதான் இன்றைய நற்செய்தி. இன்றைய நற்செய்தி எழுதியவர் யோவான். இயேசு நேசித்த சீடர். இயேசுவை அதிகமாக நேசித்தவர் பேதுரு ராயப்பர். இயேசு அதிகமாக நேசித்தவர் யோவான். ஏறக்குறைய 100 ஆண்டுகள், முதல் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். கடைசியாக எழுதப்பட்ட நற்செய்தி. அதனால்தான் அவர் எழுதப்பட்ட அந்த நற்செய்தியினுடைய சாராம்சத்தில் அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வேத கலாபனை அங்கே பிரதிபலிக்கிறது. அவர்கள் தந்தித்த துன்பங்கள், த பெர்செக்யூஷன் இன் தி ஏர்லி சர்ச், தொடக்க காலத்தில் ஏற்பட்ட அந்த வேத கலாபனையை மனதிலே வைத்து கொண்டு யோவான் இந்த நற்செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் உண்மையாக நம்பிக்கை கொண்டு நாம் வாழுகின்ற பொழுது நமக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் நேரிடும். இயேசுவையே அது வெறுத்திருக்கிறது. உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் உலகம் உங்களை வெறுக்காது. உலகத்திலிருந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்துட்டேன். அதனால் தனக்கு சொந்தமாக என்னும் முறையில் உலகம் உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. த பெர்செக்யூஷன். இதுக்கு பின்னாடி யோவான் அந்த தொடக்க கால திரு அவையினுடைய நம்பிக்கைக்கு எதிரான பிரச்சனைகளை மனதில் வைத்து அதை எழுதுகிறார். ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, 20ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டம். அந்த கம்யூனிஸ்ட் நாட்டிலே கிறிஸ்தவ போதனைக்கு எதிராக பயங்கரமான ஒரு போராட்டம், ஒரு எழுச்சி எழுகிறது. அந்த எழுச்சிக்கு பேர் என்னென்னா பாக்ஸர் ரிபல்லியன், குத்துச்சண்டை வீரர் அல்லது குத்துச்சண்டைக்கான போராட்டம் அல்லது எழுச்சி. இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், அந்நிய ஆதிக்கத்துக்கு எதிராக, நம்முடைய நாட்டுக்கு எதிராக வருகின்ற அந்நிய சக்திகளுக்கு நாம் அடிபணியக்கூடாது, அவர்களை நாம் எதிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களையும் இதிலே நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நூதனமான ஒரு போராட்டத்தை அந்த நாட்டிலே தொடங்குகின்றார்கள். இதற்காக குத்துச்சண்டையிலே பிரசித்தி பெற்ற நல்ல வாட்ட சாட்டமான இளைஞர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இளைஞர்களை தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுடைய பணி என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ பள்ளியை அவர்கள் ஆக்கிரமிப்பார்கள், கேப்சர் பண்ணுவாங்க. படித்துவிட்டு அந்த பள்ளியில் இருக்கிற எல்லா கேட்டையும் மூடிடுவாங்க. ஒரே ஒரு கேட்டு வாசல் மட்டும் திறந்திருக்கும். அந்த ஒரு கேட்டுக்கு முன்னாடி தரையில் சிலுவை இருக்கும். எனவே இவர்களுடைய பணி, அங்கே இருக்கின்ற அந்த பள்ளி மாணவர்கள் இந்த கேட்டு வழியாக தான் வெளியே போகணும். அப்போ வெளியே போகின்ற பொழுது யார் யாரெல்லாம் இந்த சிலுவையை மிதித்து கடந்து சென்றுள்ளார்களோ அவர்களுக்கு விடுதலை, அவர்கள் உயிரோடு விடப்படுவார்கள். யார் யார் இந்த சிலுவையை மிதிக்காமல் செல்லுகின்றார்களோ அவர்கள் சுட்டு தள்ளப்படுவார்கள். இதுக்கு பேர் தான் பாக்ஸர் ரிபல்லியன், பாக்ஸர் அப்ரைசிங், எழுச்சி. இவ்வாறு இந்த பள்ளியானது இந்த போராட்டத்தில் வர்றது. அப்போ ஏறக்குறைய சொல்லியாச்சு, ஏறக்குறைய 7 மாணவர்கள் பயந்துட்டு என்ன செய்கிறாங்க, வெளியில் வந்து சிலுவையை தங்களுடைய காலினாலே மிதித்துவிட்டு உயிர் பிழைத்துக் கொள்கின்றார்கள். 8ஆவதாக வருகின்ற ஒரு மாணவி, but the 8th student, young girl, refused to commit the sacrilegious act. இந்த ஒரு அவசங்கையான ஒரு செயலை செய்வதற்கு மறுக்கிறாள். Kneeling beside the cross in prayer for strength, she arose and moved carefully around the cross and went out to face the firing squad. ஒரு தைரியமான அந்த சின்ன சிறுமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவைக்கு பக்கத்தில் முழந்தால் படியிட்டு ஜெபித்துவிட்டு கவனமாக அந்த சிலுவையை சுற்றி நடந்து வெளியே சென்று சுடப்படுவதற்கு அவர்கள் எதிர்த்து நிற்கின்றார். இந்த சிறுமியினுடைய இந்த செயல், strengthened by her example, every one of the remaining 92 students followed her
to the firing squad. இந்த தைரியமான இந்த செயலை பார்த்த 92 மாணவிகள் இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. The example of one brave and faithful child inspired others to also be bold in their defense of faith. இந்த குழந்தை, இந்த சிறுமியினுடைய இந்த நம்பிக்கையில் உறுதி மீதி 92 சிறுமிகளையும் உறுதி பெற வைத்தது. இந்த 92 பேரும், these children, strong and courageous, lay down their lives to be obedient to their faith. தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினாலே உயிரை பலியாக கொடுத்தார்கள். அவர்களுடைய அச்சுறுத்தலோ அல்லது அந்த திகிலோ அந்த பயமோ கிறிஸ்துவிடமிருந்து இவர்களை பிரிக்கவில்லை. அவர் கொண்டிருந்த அந்த நிலைப்பாடு, அந்த துப்பாக்கிகளுடைய பயம் இவர்களை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்கவில்லை. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் என்னையும் வெறுக்கும். காரணம், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் என் மீது கொண்ட அன்பினால், அந்த நம்பிக்கையினால் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். கடவுளுடைய பிள்ளையாகி என்னையே அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைப்பிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைப்பிடிப்பார்கள். நிச்சயமாக அவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க. அதனால என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். காரணம் என்னவென்றால் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக உண்மைக்கு நாம் சான்று பகர்கின்ற போது சவால்கள் வரும், துன்பங்கள் வரும், வேத கலாபனைகள் வரும். ஆனால் இவையெல்லாம் வந்தாலும் காரணம் அங்கே என்ன நமக்கு சாட்சி சொல்கிறாருன்னா, என்ன அந்த உறவு என்றால், நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த உறவு நெருக்கம் என்னவென்றால், நீங்கள் என்னோடு இருக்கின்றீர்கள், என்னையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே என் மீது நம்பிக்கொண்டிருக்கின்ற உங்களை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னையே அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள், உங்களையும் வெறுப்பார்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தி இருக்கிறார்கள், உங்களையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முன்னிலைப்படுத்தி சீடர்களுடைய நம்பிக்கை உறுதிப்படுத்துகிறார். தொடக்ககால திரு அவையிலே இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு அதிசயங்களும் அற்புதம் நடக்க காரணம், அவர்கள் இயேசுவின் மீது பற்றுறுதி கொண்டிருந்தார்கள். அவருடைய நம்பிக்கை உண்மையாக இருந்தது. கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருந்தது. அந்த ஆதிகால கிறிஸ்தவ அனுபவத்தை கேட்கின்ற நாம் இந்த பாஸ்கா காலத்தில் நம்முடைய நம்பிக்கை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நாம் உண்மைக்காக அல்லது நேர்மைக்காக, நீதிக்காக நிற்கின்ற பொழுது உலகம் நம்மை வெறுக்கும். பயப்பட தேவையில்லை. நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள். துன்பமோ, துயரமோ, சவாலோ, சோதனையோ, வேதனையோ, இன்னலோ, இடரோ உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்னவென்றால், உங்களை அவர்கள் வெறுக்கிறார்கள் என்றால் என்னை வெறுக்கிறார்கள். எனவே நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஆண்டவர் இயேசு நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். தீமோத்தேயுவை போல நாமும் கிறிஸ்துவில் உறுதி பெற்று கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இப்பலியில் ஜெபிப்போம். எடுத்து வந்தோம் எம் இதயத்தையே இறைவா ஏற்றிடுவாய், இதயம் மாற்றிடுவாய், எங்கள் இதயம் மாற்றிடுவாய். எடுத்து வந்தோம் எம் இதயத்தையே இறைவா ஏற்றிடுவாய், இதயம் மாற்றிடுவாய், எங்கள் இதயம் மாற்றிடுவாய்.
எடுத்து வந்தோம் எம் இதயத்தையே. சகோதரர்களே, என்னுடைய உங்களிதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகியவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்துமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக ஒருமிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்றும் ஊழியம் புரிய தகுந்தரணங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரல் துறை எல் சகாயராஜ், எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையால் பயிற்சி பெற்றனா துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்திரல் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. குருதியிலே இறைவுடனே இதயங்களே தேடுதோ. குருதியில் நனைந்திட்ட இறைவனின் உடலில் இணைந்திட இதயங்கள் தேடுதோ. சிலுவையில் உயிரினை துறந்திட்ட தேவன் குருதியும் மனிதரில் பாரிதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கணநேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கணநேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழையிதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழையிதோ. வானவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் விட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் நடைபெறும். சந்திரனை போல் இறை மக்கள் அனைவரும் சூரியனை போல் ஒளியுள்ளவராய் விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் தஞ்சாவூர் மறைமாட்டு பரிபாலக சகாயராஜ் மேனாலாய தேவதாஸ் அம்ப்ரூஸ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தைகள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்களும் அரசு பணியாளர்களும் மக்களின் அடிப்படை தேவையை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிருக்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்களடைந்த பலமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let's pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் பொருளும் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களை மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலா சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Lady of Belangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள்தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள்தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். குணமான மகனை நடமாட
காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொறு கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொறு கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பொறு கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா